ஹலோ கஸ்டமர்ஸ், நம்ம கவர்மெண்ட் அனௌன்ஸ் படி GST 2.0 அப்டேட் வந்திருக்கு. அதை நம்ம Syscotech சாஃப்ட்வேரில் எப்படி அப்டேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். நம்ம சாஃப்ட்வேர் லாகின் பண்ணிவிட்டு இன்வென்ட்ரியில் மாஸ்டர்ஸில் GST அண்ட் HSN அப்டேட்னு ஒரு அப்டேட் ஆப்ஷன் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஸ்க்ரீன் வந்துடும். இதில் எல்லா ஃபில்ட்ரேஷன்ஸ் வரும். அது நீங்கள் இதில் என்ன பிராண்ட் வந்து அந்த பிராண்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு டிஸ்பிளே கொடுத்தீங்கன்னா அந்த பிராண்டில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் காமிக்கும். அந்த 2 டேக்ஸ் டைப்பில் எந்த டேக்ஸ்க்கு நீங்கள் மாற்ற போகிறீங்களோ அந்த டேக்ஸ் கொடுத்து ஜஸ்ட் அப்டேட் கொடுத்தீங்கன்னா எஸ்ஆர்னோ கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பிராண்டில் நீங்கள் கொடுத்த பிராண்டில் இருக்க அத்தனை ப்ராடக்ட்டுக்குமே இந்த டேக்ஸ்க்கு அப்டேட் ஆகிடும். அதே கான்செப்ட்டில் செக்ஷனு, குரூப் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஒரு செக்ஷன் கொடுக்குறோம், அது என்ன டேக்ஸில் மாறணுங்கிறத 2 டேக்ஸ் டைப்பில் கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்து எஸ்ஆர்னோக்கு எஸ் கொடுத்தோம்னா அப்டேட் ஆயிடும். இப்போ நம்ம அந்த அகர்பத்தி வெயிட் வெரிஃபை பண்ணி பார்க்க போகிறோம். அகர்பத்தி அப்டேட் பண்ணோம், வெரிஃபை பண்ணுறோம். ஜஸ்ட் நான் இப்போ டிஸ்பிளே பண்ணோன்னா பாருங்கள், ஆல்ரெடி 12 இருந்தது போல் இதுக்கு மாறிடுச்சு, 18க்கு மாறிடுச்சு. இதே சேம் கான்செப்ட்டில் குரூப்பு இல்லை ஒரு சப்ளையருக்கு வாங்குறது அப்ளை பண்ணால் ரேக்கு இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நான் எனக்கு வந்து 12% இருக்க அத்தனை டேக்ஸு ஐட்டத்தையுமே நான் டேரெக்டாக நான் 5க்கு மாற்றுறேன் அப்படிங்கும்போது மேலே சேல்ஸ் டேக்ஸில் 12 செலக்ட் பண்ணிட்டு கீழே 2 டேக்ஸ் டைப்பில் 5 செலக்ட் பண்ணி அப்டேட் கொடுத்தீங்கன்னா 12 இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே அப்டேட் ஆயிரும். ஓகே, தேங்க்யூ.